ஏத்துக்க மாட்டீங்க நீங்க. நிச்சயமா எப்படி ஏத்துக்க முடியும்? அதாவது இவங்க தமிழர்னு சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கி பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தமிழர் அல்லாதவர்கள்லாம் பிரச்சனையே கிடையாது. ஜெயலலிதா ஓகே, எம்ஜிஆர் ஓகே, அப்ப கலைஞர்ன்றதுதான் அவங்களுக்கு பிரச்சனை, கருணாநிதிங்கிறது அவங்களுடைய பிரச்சனை இருக்கு. காமராஜர் பள்ளிக்கூடங்களை கட்டினார், ஆனா அதுல நான் போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. இங்க சமூக நிதி அவ்வளவு கீழே இருந்துச்சு. எனக்கு சரியான ட்ரெஸ் கிடையாது, சரியான பஸ் பாஸ் கிடையாது, ஸ்கூலுக்கு போனோம்னாக்கா எனக்கு ரோடு கிடையாது, ரோடு இருந்தாக்கா பஸ் ஃபேர் கிடையாது. இதை எல்லாத்தையும் கொடுத்து என்ன ஸ்கூலுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது தலைவர் கலைஞர் தான். தொழில்துறை வளர்ச்சி வந்து காமராஜ்ல நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா இருந்துச்சு. ஆனா 16% இருந்து இடஒதுக்கீடு அதிகமாக்கி 18% ஆக்குனது தலைவர் கலைஞர். அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர். சோ இந்த தொழில்துறையில நான் போய் வேலை செய்யறதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் தான். இப்ப நான் அங்க போய் வேலை செஞ்சதுதான் இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. இங்க ஜாதி அடிப்படையில் அவ்வளவு பிரிவினைகள் இருக்கு. இப்ப தமிழர்னு பேசுறாங்க. அவர கருத்து அவர் சொல்றதுக்கு தான் தமிழர் தான் பேசுறாங்க இல்லைங்களா? இங்க இருக்கிற எத்தனை பேர் ஊர் வேற சேரி வேற இருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க? எத்தனை பேர் நீங்க பொது சுடுகாடுன்னு பேர் மட்டும் தான் இருக்கு, அதுல தலித் இடம் இல்ல. அவரும் தமிழன் தானே, எத்தனை பேர் பேசுறாங்க? காரணமே திராவிட கட்சிகள் சொல்றவங்க அவர் எப்படி பேசுறாங்க? திராவிட ஆட்சி வரக்கு முன்னாடி பொது சுடுகாடு இல்லைங்களா? பொது சுடுகாடு தலித் சுடுகாடு பிரிவினை இல்லைங்களா? சாதிய கட்டுமானம் கெட்டிப்பட்டு போனதுக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தான் காரணம். அதுல இருந்து தளர்வுகளை ஏற்படுத்தினது திராவிட ஆட்சிகள் காரணம் நான் சொல்றேன். இப்போ ஜாதி வந்து 2000 வருஷமா இருக்குது, எல்லா இடத்துல இறுகியும் போயிருக்குது. ஆனா அதை எப்படி எல்லாம் தளர்வுகளை கொண்டு வராங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு முதலியார் தெரு, நாயுடு தெரு, நாடார் தெரு, போனா தெருன்னு இருக்குது. தலைவர் கலைஞர் என்ன பண்றாருன்னா சமத்துவபுரம் திட்டம் கொண்டு வர்றாரு. அது வெற்றி பெற்றுச்சா பெறலையாங்கிறது 2வது வாதம். ஆனா அதற்கான முயற்சிகள் இவங்க தமிழர் இல்லைன்னு சொல்ற தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் எடுக்கப்பட்டது. ரொம்ப பொதுவா பேசலாம், தமிழர்கள் வரலாம், தமிழர்கள். இன்னைக்கு தமிழர்களே ஆண்டு இருந்தா இன்னும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து. காமராஜரே இதெல்லாம் பண்ணல. தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வந்துதான் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இவங்களுடைய டார்கெட் மொத்தமே தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். திமுகவுடைய ஆட்சி 19 ஆண்டுகள் தான். அந்த 19 வருஷத்துல என்ன பண்ணாங்கிறது மட்டும் அதிமுக ஆட்சியில் நடந்ததை பத்தி பேசவே மாட்டாங்க. அப்படி பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 19 திராவிட ஆட்சி வந்துருவாங்க. அது தமிழ் தேசிய சிந்தனையோடு ஒரு தலைவர் தமிழர் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா மாநிலத்துடைய வளர்ச்சி வேறு விதமா இருக்கும், இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். அதை நான் நம்புறதுக்கு எனக்காக என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன். தமிழர் ஆட்சி செய்த